தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ரூத்தின் புஸ்தகத்துல 3:10 வாசிக்கும் பார்க்கலாம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன அற்புதமான வார்த்தைங்க. உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. முந்தின நற்குணம்னா, தான் புருஷன் இறந்து விட்ட பிறகு மாமியார் நகோமிக்கு செய்த நல்ல காரியங்கள், நகோமி இடத்துல நடந்து கொண்ட உத்தம குணம், அது முந்தின நற்குணம். பிந்தின நற்குணம் என்றால், அவர்கள் பெத்லேமுக்கு வந்து விட்டார்கள். பெத்லேமுக்கு வந்த பிறகு வாலிபர் பின்னே போகாமல், செல்வந்தர் பின்னே போகாமல், மனம் போன போகாமல், மாமியார் பேச்சை கேட்டு போவாசை தேடி வந்தா பாருங்க. சுருக்கமாக சொல்ல போனால், முந்தின நற்குணம் என்பது தன் இஷ்டம் போல தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள விரும்பவில்லை, தேவ சித்தத்துக்கு மாறாக வாழ விரும்பவில்லை, தன்னுடைய மாமியாரோடு கூட இசைந்து நடந்து கொண்டாள். ரெண்டாவது பிந்தின நற்குணங்கிறது, இஸ்ரவேலர்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகாமல் போவாசை தேடி வந்தது, வாலிபர்களை தேடி போகாமது, ஐஸ்வர்யனை தேடி போகாமல் இருந்த தேவ சித்தத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. அதான் சொல்றாருங்க இல்லையா? தேவ சித்தத்துக்கு உட்பட்ட இஸ்ரவேல் குடும்பத்தை விட்டு வெளியே போகாமல் வாழ்ந்த நற்குணம். இப்போ ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறாருன்னா, வாலிப பிள்ளை நல்லா கவனிக்கணும். மனம் போன போக்கில் வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. அப்புறம் அந்நிய நுகத்திலே பிணைபடக்கூடாது. தேவ சித்தப்படியாக வாழ்க்கை இருக்கணும். தேவ சித்தப்படியாக வாழ பழகணும். தேவ சித்தத்துக்கு தான் திருமணம் நடக்கணும். உங்க காரியங்கள்லாம் அந்நிய நுகத்தில் பிணைபடாமல் கர்த்தர் சித்தப்படி இருந்தால் அதுதான் நல்ல நற்குணம், உத்தம இருதயம். அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமான ஆசீர்வாதம். 11, இப்போது மகளே, நீ பயப்படாதே, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். சொல்றாரு பாருங்க, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். அடே அப்பா, நம்ம இருதயம் உத்தம இருதயம் இருந்துட்டா, நமது போவாசாகி ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்றாருங்க, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். வேதனை நீங்க நீ சுகமாயிரு, பயப்படாதே. கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். போன வருஷத்துல இழந்ததை திரும்ப கொடுப்பேன். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா நன்மையினால் நிரப்புவேன் கர்த்தர் சொல்றாருங்க. வேண்டியபடி எல்லாம் கொடுப்பார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.